வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இந்த பியூட்டிஃபுல்லான மார்பிள் டிசைன் வித் எமெத்திஸ்ட் ஸ்டோனோட எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி இந்த நேம் பிளேட் எப்படி பண்ணலாங்கிறதையும், அப்புறம் இதில் இருக்க லெட்டர்ஸை காஸ்ட் எஃபெக்டிவா எப்படி பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் பிளேட் லெட்டர்ஸை பண்ணலாம். அக்ரிலிக் லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த லெட்டர்ஸை பண்ணலாம். நெக்ஸ்ட் லெட்டர் சைஸ் அண்ட் என்ன ஃபாண்ட்ல வேணுமோ அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெட்டர் பேக் சைடில் வந்து பென்சில்ல ஷேட் பண்ண பிறகு வந்து இந்த ஃபோம் ஷீட்ல மாஸ்கிங் டேப்பால 2 சைடும் மூவ் ஆகாதபடி ஸ்டிக் பண்ணிட்டு பென்சில்ல வந்து ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபோம் ஷீட்ல அந்த லெட்டர்ஸ் இருக்கும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி டைரெக்டாகவே இந்த லெட்டர்ஸை வந்து ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 mm திக்னஸ் ஃபோம் ஷீட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் லெட்டர்ஸ் பார்க்க நல்லா விசிபிளாக அழகாக இருக்கும். லெட்டர்ஸ் எல்லாமே கட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணலாம். இந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு கோல்ட் கலரில் பெயிண்ட் பண்ணலாம். அப்போ தான் இந்த கோல்ட் கலர் நல்லா என்ஹான்ஸ்டாக அழகாக இருக்கும். இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ரெடி. இப்போ நேம் பிளேட்டை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நேம் பிளேட் செய்கிறதுக்கு உடன் பிளாங்க் எடுத்துக்கலாம். நான் வீட்டில் இருந்த ஓல்ட் அன்யூஸ்டு உடன் பிளாங்க் எடுத்துக்கிட்டேன். சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வுட்டை ஹக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் அக்ரிலிக் ஆர்ஜஸோ யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்டிங் ட்ரை ஆன பிறகு சென்டரில் லெட்டர்ஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் உடன் பிளாங்க் கீழே பிளாஸ்டிக் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ரெசின் இந்த ஷீட்டில் கலெக்ட் ஆகிடும். ஃபைனலாக ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் எமெத்திஸ்ட் ஸ்டோனை 2 கார்னர்ஸில் இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 3:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணலாம். 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் பியூட்டன் டார்ச் யூஸ் பண்ணி இதில் இருக்க பபிள்ஸ்லாம் பிரேக் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட அந்த டார்ச் இல்லைன்னா ஹாட் வாட்டரில் இந்த மிக்சிங் கப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே ஓரத்தில் இருக்கும். அதை ஸ்டிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி மார்பிள் டிசைன் பண்ணலாம். இந்த கிளியர் ரெசினில் ஒயிட் பிக்மெண்ட்டை ஆட் பண்ணலாம். இந்த எபாக்சி பிக்மெண்ட் இல்லைன்னா வந்து ஒயிட் அக்ரிலிக் கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலர் கெட் பண்ணுங்க. இதே மாதிரி கிரே கலரை கிளியர் ரெசினில் மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு கப்பில் மெரூன் கலர், ஃபைனலாக கோல்ட் கலர் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு கோல்ட் ரெசின் பிக்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ மார்பிள் டிசைன் பண்ணுறதுக்கு எல்லா கலரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து போர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் ரெசினை லெட்டர்ஸ் மேலே படாதபடி ஸ்லோவாக போர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஒயிட் கலர் ரெசினை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிரே கலர் ரெசினால் ரேண்டமாக லைன்ஸ் போடலாம். அப்புறம் உங்கள்கிட்ட ஹீட் கன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த கிரே லைன்ஸை ப்ளோ பண்ணுங்க. இந்த எக்யூப்மெண்ட் இல்லாட்டி ஸ்ட்ரா யூஸ் பண்ணி கூட ப்ளோ பண்ணிக்கலாம். அப்புறம் மெரூன் கலர் ரெசின் யூஸ் பண்ணி ரேண்டமாக லைன்ஸ் போடலாம். எகெயின் கிரே கலர், ஃபைனலாக கோல்ட் கலர் ரெசினால் லைன்ஸ் போடலாம். அப்பப்போ ப்ளோ பண்ணி இந்த மார்பிள் எஃபெக்டை எடுத்துகிட்டு வரலாம். ஃபைனலாக அமெத்திஸ்ட் ஸ்டோன் இருக்கிற 2 கார்னர்ஸ்லையும் கிளியர் ரெசின் போர் பண்ணலாம். அவ்வளோதான், மார்பிள் எஃபெக்டில் நேம் பிளேட் டிசைன் பண்ணியாச்சு. 24 hours நல்லா க்யூர் ஆகட்டும்.
இந்த நேம் பிளேட் ட்ரை ஆன பிறகு இது மேல ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுக்கலாம். அதுக்கு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 3:1 ரேஷியோல நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த லெட்டர்ஸ் அண்ட் மார்பிள் எஃபெக்ட் மேல போர் பண்ணலாம். இது மேல பபிள் பிரேக் பண்றதுக்கு பியூட்டேன் டார்ச் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஃபோம் ஷீட்ல இருக்கிறதால யூஸ் பண்ணாதீங்க. இந்த பபிள் பிரேக் பண்றதுக்கு பிகினிங்ல யூஸ் பண்ண ஹாட் வாட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணலாம். இல்லாட்டி ரெசின் மிக்ஸ் பண்றப்பே கப்ல பியூட்டேன் டார்ச் யூஸ் பண்ணி இந்த பபிள்ஸை பிரேக் பண்ணலாம். அப்புறம் நீங்க யூஸ் பண்ற கப் ஹீட் தாங்குற அளவுக்கான ஸ்ட்ராங் கப்பா பார்த்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இது மேல டஸ்ட் படியாதபடி கவர் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் கியூர் ஆகட்டும். கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. அப்புறம் நேம் பிளேட் கீழே போட்டிருந்த பிளாஸ்டிக் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா நேம் பிளேட் சுத்தி கொஞ்சம் ரெசின் இப்படி இருக்கும். அதை சிசர்ஸால ஸ்லோவா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நேம் பிளேட் எட்ஜஸ் எல்லாம் அன்ஈவனா இருக்கும். அதை சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாண்ட் பேப்பர் நம்பர் 100 யூஸ் பண்ணி எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். இந்த சாண்ட் பேப்பர் ஓரளவுக்கு ஸ்மூத் பண்ணும். நெக்ஸ்ட் சாண்ட் பேப்பர் நம்பர் 120ஆல ஸ்மூத் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் பாலிஷா தெரியும். அப்புறம் ஃபைனலா சாண்ட் பேப்பர் நம்பர் 150ஆல எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். இது நல்லா ஸ்மூத் அண்ட் பாலிஷ் எட்ஜஸை கொடுக்கும். இதை விட இன்னும் பாலிஷா ஷைனியா வேணும்னா சாண்ட் பேப்பர் 400 அண்ட் 800 யூஸ் பண்ணி எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். ஃபைனலா எனி கிளாஸ் கிளீனரால ஸ்ப்ரே பண்ணி சர்ஃபேஸை கிளாத் யூஸ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணலாம். அப்புறம் நேம் பிளேட் ஹேங் பண்றதுக்கு பேக் சைடில் 2 ஹூக்ஸை அட்டாச் பண்ணலாம். இந்த பியூட்டிஃபுல்லான மார்பிள் டிசைன் வித் எமித்திஸ்ட் ஸ்டோன் நேம் பிளேட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த நேம் பிளேட் நீங்க ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்க. அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.